ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்கர் ஐஎஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எதுக்காக இந்த டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். எதுக்காக அப்படின்னா, ராஜஸ்தான்ல நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா என்னன்னு தெரியணும். என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, பிளஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளோட சிஸ்டத்துக்கு தேவையா, ஆன்டி டிஃபெக்ஷன் லானா என்ன, ஹங் அசம்பிளினா என்ன, இல்ல ஹங் பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு இந்த நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தெரிஞ்சாதான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நல்லா பெர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக் போறோம். சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு டிஎன்பிசி குரூப் ஒன்னோட மெயின் சிலபஸ்ல பேப்பர் நம்பர் 2 இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா அப்படிங்கிற பேப்பர் 2க்கு அடியில சப் கேட்டகரியில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்சு. சரி, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க ஊர்ல. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மக்களுக்கு நம்ம எல்லாரும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தனித்தனி பர்சன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஒருத்தரால செய்ய முடியும். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். இந்த குரூப்புக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு குரூப் மாதிரி ஃபாலோ பண்ணி எங்களோட ஐடியாலஜி இது, நாங்க இதை வந்துட்டு தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். சோ ஆனா இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் அன் ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இது என்ன ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசோசியேஷனே ஃபார்ம் பண்றாங்க, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனே ஃபார்ம் பண்றாங்கன்னா, இதுல யாரு தலைவரா இருப்பாரு, இதுல யாரு தொண்டர்கள், இதுல யாரு செயலாளர்கள் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டியோட காம்பனன்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா, யூ வில் ஹேவ் அ லீடர், யூ வில் ஹேவ் ஆக்டிவ் மெம்பர்ஸ், மீதம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோவர்ஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் மக்களுக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த நல்லது பண்றதுக்குன்னு எனக்கு சில பவர் வேணும். இந்த பவரை நான் எது மூலியமா எடுத்துக்க போறேன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் மூலியமா எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் மூலியமா எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல, எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ப்ராசஸ் மூலியமா கவர்மெண்ட்க்கு இருக்கக்கூடிய பவரை எடுத்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறோம் அப்படின்னு ஃபார்ம் பண்றதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல ரியாக்ஷனரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கன்சர்வேட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மாடரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லிபரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ரேடிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த ரியாக்ஷனரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது சரி என்ன சார் சேஞ்ச் கொண்டு வரணும்? இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு பழங்காலத்துல இருக்கக்கூடிய சோசியலோ எக்கனாமிக்கோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரொம்ப பெருசா மாற்றம் எதிர்பார்க்காத இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரியாக்ஷனரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன சார் மாறுதல் வரணும்? ரொம்ப எதுவும் பெருசா மாத்த வேணாம் சார், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சோ அப்ப என்ன மாதிரியான மாறுதல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப பெருசா மாறுதல் அவங்களோட சேஞ்சஸ் வந்துட்டு பேக்வர்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பார்க்கக்கூடிய பார்ட்டி வந்துட்டு கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ். இவங்க வந்துட்டு இப்ப இருக்கிறதே போதும் சார், ஏற்கனவே நிறைய மாறுதல் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இப்ப இருக்கிறதே போதும் சார். பொண்ணுங்க படிக்கணுமா? ஆமா சார் பொண்ணுங்க படிக்கணும். பொண்ணுங்க வேலைக்கு போகணுமா சார்? இல்ல சார் இப்போதைக்கு அவங்க வேலைக்கு எல்லாம் போக வேணாம், இப்போதைக்கு படிச்சா மட்டும் போதும் சார் அப்படின்னு. சோ ரொம்ப சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. இவங்க ரேட் ஆஃப் சேஞ்சும் எப்படிதான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். மாடரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல சேஞ்சஸ் வரணும் சார், சில சேஞ்சஸ் வரணும். ஆனா அந்த சேஞ்சஸ் ரொம்ப வேகமா நடக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்டெடியா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நடந்தாலே போதும். ஆனா இவங்களுக்கு என்ன வேணும்? சேஞ்சஸ் வேணும். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பெருசா சேஞ்சஸ் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இவங்களுக்கு வரணும், ஆனா ரொம்ப ஸ்லோவா வரணுங்கிற மாதிரி. இந்த மாடரேட்க்கு அப்புறமாட்டி லிபரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற சிஸ்டம் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் சார். புதுசா நம்ம எந்த சிஸ்டமும் ஆட் பண்ண தேவையில்லை. இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம ரிஃபார்ம் பண்ணா மட்டும் போதும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பண்ணக்கூடிய ரிஃபார்மை நம்ம கொஞ்சம் வேகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரேடிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறவங்க, இப்ப இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா தப்பு சார், இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா மாத்தணும், அதுவும் உடனே மாத்தணும் அப்படின்னு சொல்றவங்க
ரேடிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரைட் பார்ட்டிஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரியாக்ஷனரி பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸா இருக்கட்டும், இந்த ரியாக்ஷனரி பார்ட்டிஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா என்னன்னு சொல்றாங்கன்னா ரைட்டர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதாவது சேஞ்சஸ் வரணும் அண்ட் மாடரேட் பார்ட்டி அகைன் இவங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் வேணாம், இவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சென்ட்ரிஸ்ட் வியூ மாதிரி இருக்குது. எங்களுக்கு மாறுதல் வேணும் சார், ஆனா வந்துட்டு எங்களுக்கு உடனேலாம் வேணாம், ஆனா ஸ்டெடியா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குரூப்ஸ். மீத ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிபரல் அண்ட் ரேடிக்கல் பீப்புள் கம்ப்ளீட்டா மாத்தணும் சார், இன்னொருத்தர் எல்லாத்தையுமே மாத்திடணும் சார், எவ்ரி திங் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எவ்ரிதிங் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிஸ ரேடிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற சிஸ்டம் எல்லாமே தப்பு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்றவங்க ரேடிக்கல் பார்ட்டிஸ். ஸோ அப்ப இதுல எதெல்லாம் லெஃப்ட் பார்ட்டிஸ் எதெல்லாம் ரைட் பார்ட்டிஸ் அப்படின்னா ரேடிக்கல் பார்ட்டி தட் இஸ் எவ்ரிதிங் ஹேஸ் டு பி சேஞ்ச்னு சொல்லக்கூடியவங்க லெஃப்ட் பார்ட்டிஸ், சேஞ்சஸ் வந்துட்டு ரொம்ப பெருசு தேவையில்லை இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரைட் பார்ட்டிஸ், சேஞ்சஸ் வரணும் ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள சென்டரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியால யாரெல்லாம் லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், இவங்க எல்லாருமே லெஃப்டிஸ்ட் பார்ட்டி. காங்கிரஸ் இஸ் அ சென்டரிஸ்ட் பார்ட்டி அண்ட் பிஜேபி இஸ் அ ரைட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சார் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க? ஒருத்தர் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி அதுல லீடர்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபாலோவர்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் இருக்கு. சரி, இவங்க என்ன சார் வேலை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ப்ராமிசஸ் வந்துட்டு மக்கள் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அவங்கவுங்க பொலிட்டிக்கல் ப்ராமிசஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிஜேபி ஒன்னு கொடுப்பாங்க, காங்கிரஸ் ஒன்னு கொடுப்பாங்க, டிஎம்கே பார்ட்டி வில் கில், அவங்க அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஆர் ப்ராபகேண்டா அவங்க என்னென்ன பண்ண போறோம். நாங்க முக்காவாசி எல்லா பார்ட்டியும் சொல்றது நாங்க எலெக்ஷன்ஸ்ல வின் ஆகி வந்தோம்னா அக்ரிகல்ச்சர் லோன்ஸை நாங்க வேவ் பண்ணி விட்டுறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராமிசஸ் ஒவ்வொரு பாலிசிஸ் வந்துட்டு புட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரோட பிஜேபி ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க, காங்கிரஸ் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் ஓகே இவர் கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஓட் பண்ணோம் அப்படிங்கறத சூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஓட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி யாரு மெஜாரிட்டி வின் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will run the government. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ரன் பண்றது மட்டும் இல்லாம இந்த நாட்டை எப்படி வழிமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக சட்டத்தையும் யார் தான் உருவாக்குவாங்க, இவங்க தான் உருவாக்க. இவங்க சட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் யூ ஹேவ் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ஒரு சட்டம் வரப்போகுதுன்னா ஓட் போட்டு தான் என்ன பண்ண வைப்பாங்க வர வைப்பாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு என்ன சட்டம் வரணுங்கிறதே யார் தான் தீர்மானிக்கிறாங்க, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் தீர்மானிக்குது. சரி சார், ஒருவேளை எலெக்ஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் லாஸ் தி எலெக்ஷன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்து கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சில அவங்களோட சிஸ்டம் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் நீங்க போட்ட பாலிசிஸ் ஃபெயிலியரா இருக்குன்னு அவங்கள வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இல்ல இவங்களோட வியூவை சொல்றதா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு அப்போசிஷன் பார்ட்டி அவங்களோட பப்ளிக் அவங்களோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாம பப்ளிக் இதை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் இஸ் ரன்னிங் த கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. பிளஸ் தேவைப்படக்கூடிய நேரத்துல ஒரு கவர்மெண்ட்னால எல்லா டிமாண்ட்ஸையும் பூர்த்தி பண்ண முடியாத நிலைமையில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு எது தேவை என்ன டிமாண்டுங்கிறத பார்த்து கொடுப்பாங்க. இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டி மட்டும்தான் எல்லா தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்கறதுன்னு கிடையாது. அப்போசிஷன் பார்ட்டியா இருக்க டிஎம்கே கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டினால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட்ல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கவர்மெண்ட்க்கு இருந்து வெளியில இருந்தும் மக்களுக்கு என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஆனா அதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும். பொலிட்டிக்கல் ஃபண்டிங் இஸ் சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்றதுக்கு we will have a separate session பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பத்தி, ஏன்னா அதை சுத்தி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. சோ அப்ப ஒருவேளை
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு சிச்சுவேஷன் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே இல்லாம இருந்தது அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்துட்டு என்னவா இருப்பாரு? தன்னிச்சையா நிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா என்ன பண்ணுவாங்க? ப்ராமிசஸ் மேக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய பாலிசி சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒரு சேர ஒரே மாதிரி ஐடியாலஜில இருக்கணுமா? அது என்ன ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப பெருசா நடக்காது. பிளஸ் உங்க கான்ஸ்டிடுவன்சில ஒருத்தர் நிக்கிறாரு, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் நிக்கிறாரு. அவர் ப்ராமிசஸ் வந்துட்டு குடுத்திருக்காருன்னா, அதுக்கு ஃபண்ட் வேணுமா? அதுக்கு ஃபண்ட் வேணும்னா பட்ஜெட்னு ஒண்ணு கம்ப்ளீட்டா மூவ் ஆகணும். எல்லாரும் அத ஒத்துக்கணுமா? சோ அப்ப அத ஒத்துக்கிட்டு எல்லாம் நடக்கும்போது கான்ஸ்டிடுவன்சில குடுக்கக்கூடிய ப்ராமிசஸே என்ன பண்ண முடியாம போயிடும். சில நேரம் நிறைவேத்த முடியாம போயிடும். அப்ப எந்த ஒரு பாலிசி சேஞ்சஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே இருக்கும். பிளஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஒருவேளை இந்த இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து, சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மெஜாரிட்டி மாரி ஃபார்ம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலான்னு ஃபார்ம் பண்ணா கூட, நம்ம என்ன சார் பண்ண போறோம்? நம்மளோட ஐடியாலஜி என்ன? நான் இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி இடத்துல, இவங்களுக்கு எல்லாருக்கும் நடுவுல நெறைய கிளாஷஸ் இருக்கனால, இந்த கவர்மெண்ட்டுமே இருக்குமா? அப்படிங்கிற சந்தேகம் நெறைய இடத்துல வர ஆரம்பிச்சுரும். அப்ப எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தன்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு மட்டும் ஒழுங்கா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான இது வர ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட கான்ஸ்டிடுவன்சியை மட்டுமே செழிப்பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்போ உலக லெவல்ல இந்தியாவை யாரு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? அப்ப நோ ஒன் வில் பி தேர் டு ரெப்ரசென்ட் இந்தியன் கண்ட்ரி. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா கருதப்படுது. சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லைன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியால பொறுத்த வரைக்கும், அதாவது 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து எடுத்த நியூஸ் ஆர்டிக்கல். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 9th, அதாவது மார்ச் 9, 2019 எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எண்ணிக்கை இட் இஸ் 2293 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதுலயுமே பிட்வீன் மார்ச் அண்ட் பிப்ரவரி மட்டுமே 149 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் பொலிட்டிக்கல், அதாவது வாலண்டரி ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒரு டேக் வரணுங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனா இதுல எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட பேரு தெரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய போறது கிடையாது. இதுல எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெகனைஸ்ட், அதாவது இதை பிரிக்கும் போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களால எலெக்ஷன்ஸ்ல நிக்கும் போது அவங்களுக்குன்னு தனியா ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் கமிஷனோட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனா தே ஆர் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது என்ன அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா, அவங்க ரொம்ப பெருசா எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு நின்னுக்க மாட்டாங்க, இல்ல எலெக்ஷன்ஸ்ல அவங்களுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தே ஆர் அன்ரெகனைஸ்ட். அப்ப அவங்க கேட்கக்கூடிய எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அவங்களுக்கு தரது கிடையாது. இந்தியால இப்போ வரைக்கும் எவ்வளவு நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 7 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ், புஜன் சமாஜ்வாத் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 7 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. there is another current affairs regarding this. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இப்போதைக்கு அவங்களோட ஓட் ஷேர்ஸ் ரொம்ப கம்மியா வந்துட்டே இருக்கு. அப்ப இவங்களை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா டெசிக்னேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒரு பர்டிகுலர் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு உள்ள ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. சோ இப்போ we will have to wait and see. அப்ப நேஷனல் பார்ட்டிஸ்னா என்ன கிரைட்டீரியா, ஸ்டேட் பார்ட்டிஸ்னா என்ன கிரைட்டீரியாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட், அப்ப இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இத்தனை இருக்கு. இவ்ளோ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல. சரி, அப்ப எவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருந்தா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு நல்லது, இல்ல வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குங்க. 1 பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டிபிள் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டி சிஸ்டம் இருக்கு. இந்த 1 பார்ட்டி சிஸ்டம்ங்கிற கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி அவங்க தான் கவர்மெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க,
ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒன் பார்ட்டி சிஸ்டம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஆனா வந்துட்டு என்ன நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா காம்படிஷன் அப்படிங்கிற மாரியான சிச்சுவேஷன்லாம் இருக்காது. So one party is allowed to control and the same party is allowed to run the government also. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒன் பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன் சைனா இஸ் தி ஒன் பார்ட்டி சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் என்னது இட் இஸ் allowed to ரூல். சரி, அப்போ ஒன் பார்ட்டி சிஸ்டம் நல்லதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னும் போது, ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கும் போது நிறைய சாய்ஸஸ் இருக்கணும். அந்த சாய்ஸஸ் இல்ல அப்படிங்கும் போது ஒருத்தரே தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாலிசிஸே தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நல்ல ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு டெமோக்ராட்டிக்கான ஆப்ஷன் கிடையாது. ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்கணும். இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமாங்கிற மாதிரியான சாய்ஸஸ் பிளஸ் அந்த சாய்ஸஸை மேக் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கக்கூடியதுதான் ஒரு பெர்ஃபெக்டான டெமோக்ரஸி. ஸோ அப்ப எனி டெமோக்ரஸியா இருக்கட்டும், ஒரு நல்ல மாதிரியான சிஸ்டம் எவால்வ் ஆகணும்னா அட்லீஸ்ட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாச்சும் இருக்கணும். அப்பதான் இவர் தப்பு பண்ணாருன்னா இவர் தப்பு பண்ணாரா அவரு அப்படிங்கிற மாதிரியான சான்சஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ மக்களுக்கு நல்லது நான் பண்றேன்னா நீ பண்றியா அப்படிங்கறதுல என்ன ஆயிட்டே இருக்கும்னா ஒரு ஃபேரான காம்படிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒருத்தரே எப்பப்பா ரூல் பண்றாங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டேரியன்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிச்சு நம்ம தான் இதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றோம், நம்ம என்ன வைக்கிறதா சட்டம், அதுதான் மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான சிஸ்டம் வந்துடும். அதனாலதான் ஒன் பார்ட்டி சிஸ்டம் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றதுனால தான் இந்த ஒன் பார்ட்டி சிஸ்டம் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். ரொம்ப நிறைய கண்ட்ரீஸ்ல இது கிடையாது. செகண்ட் இஸ் டூ பார்ட்டி சிஸ்டம். இந்த டூ பார்ட்டி சிஸ்டம்ல வந்துட்டு என்னன்னா நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்கங்க. ஆனா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், வின் பண்றதா இருக்கட்டும், இந்த 2 பார்ட்டிஸ்குள்ள தான் இருக்கும். இன்னும் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம தமிழ்நாடுவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 2 மேஜர் பார்ட்டிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் தி 2 மேஜர் பார்ட்டிஸ். ஒன்னு இவங்க பவருக்கு வருவாங்க, இல்ல இன்னொருத்தவங்க வந்துட்டு either டிஎம்கே will come இல்ல ஏஐஏடிஎம்கே will come. இதை தாண்டி தமிழ்நாட்டிலேயே யூ ஹேவ் பிஜேபி, காங்கிரஸ், யூ ஹேவ் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துட்டே இருக்கு. ஆனா எலெக்ஷன்ஸ்னு வந்துட்டுனா யார் 2 பேர் தான், ஒண்ணு இவங்க இல்ல அவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப பவர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு 2 மெயின் பார்ட்டிஸ்க்கு நடுவுல. when you take இன்னும் சில கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் அப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா 2 பார்ட்டிஸ் தான் இருக்கவே செய்வாங்க. when you take US you have either டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருப்பாங்க இல்ல ரிபப்ளிக் பார்ட்டி இருப்பாங்க. அப்ப 2 மெயின் பார்ட்டிஸ் தான், அவங்களுக்கு தான் சீரியஸான சான்சஸ் இருக்கும் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸை வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை இட் இஸ் a two party system அப்படின்னு சொல்லுவாங்க. and the last one is multiple party system. இந்த மல்டிபிள் பார்ட்டி சிஸ்டம்ஸ்ல நிறைய பார்ட்டிஸ் கம்பீட் பண்ணுவாங்க. நேஷனல் எலெக்ஷன்ஸே லோக்சபா எலெக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா காங்கிரஸ் இருப்பாங்க, பிஜேபி இருப்பாங்க, டிஎம்கே இருப்பாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் இருப்பாங்க, புஜன் சமாஜ்வாதி பார்ட்டி இருப்பாங்க. அப்ப நிறைய பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு அந்த லோக்சபால இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கிற அந்த பவருக்காக கம்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல வந்துட்டு 2 பேருக்கு மேல நிறைய ரீசனபிள் சான்சஸ் இருக்கும். அதாவது ஒருத்தரால கம்ப்ளீட் மெஜாரிட்டி கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொருத்தரோட சேர்ந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க கூட்டணி மாதிரி சேர்ந்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து பவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்தியால இருக்கக்கூடியது இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இஃப் யூ டேக் காங்கிரஸ் கண்டிப்பா வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஏதோ ஒரு அலையன்ஸ்ல இருப்பாங்க. இஃப் யூ டேக் என்டிஏ கவர்மெண்ட் யூ ஹேவ் அதர் அலையன்சஸ் ஃபார் தெம் ஆல்சோ. ஸோ அப்ப ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அலையன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோயலேஷன் ஃபார்ம் ஆஃப் government. So when several political parties join hands for the purpose of contesting elections contest பண்ணுங்கிறதுக்காகவே சேர்றது and winning power. So அந்த குரூப்பை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் கோயலேஷன் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகுறது அலையன்ஸ்னு சொல்லுவாங்க இல்ல ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் அப்பதான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தட் இஸ் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நரேந்திர மோடி அவரோட கவர்மெண்ட் இஸ் your NDA government. UPA government Congress plus its coalition was called as United Progressive Alliance. Left front அப்படினு வரும்போது Communist Party of India, Communist Party of India, Marxist, All India Forward Bloc, Revolutionary Socialist Party, இவங்க எல்லாரும் சேர்ந்து left front அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ்
ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இதுதான் மல்டி பார்ட்டி சிஸ்டம்ங்கிறது. சரி, எந்த சிஸ்டம் சார் பெட்டர்? பிகாஸ் 3 சிஸ்டம் இருக்கு. 1 பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம்னு 3 சிஸ்டம் இருக்கு. அப்ப எது பெட்டர் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா, இந்த கொஸ்டினே பெட்டர் கிடையாது சார். ஏன்னா எல்லா சிஸ்டத்துலயும் அதுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்குன்னு சில நெகட்டிவிட்டி இருக்கு. சோ அப்ப இந்த கண்ட்ரில 1 பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத யாருமே சூஸ் பண்ணவே இல்ல. ஒரு கண்ட்ரி ரொம்ப வருஷம் கழிச்சு எவால்வ் ஆக அதோட சொசைட்டி எப்படி மாறுது, என்னென்ன மாதிரியான சோஷியல் ரீஜனல் டிவிஷன்ஸ் வருது, அவங்களோட ஹிஸ்டரி எப்படி இருந்திருக்கு இந்த பாலிடிக்ஸ்ல. ஏன்னா இந்தியாவே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இட் வாஸ் லைக் அ ஒன் பார்ட்டி சிஸ்டம். ஒரு பார்ட்டி தான் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க டில் ஜனதா கவர்மெண்ட் உள்ள வர வரைக்கும். காங்கிரஸ் பார்ட்டி தான் டாமினேட்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்தியால அப்போதையே எடுத்துட்டீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஒன் பார்ட்டி சிஸ்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரீஜனல் டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு. தமிழர்களோட இன்ட்ரெஸ்ட் யாரும் பாத்துக்க மாட்டாங்க, தெலுங்கு பீப்புளுக்கு என்ன தேவைங்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும் போதுதான் திராவிட கட்சிகள் வெளியில வர ஆரம்பிச்சது, தெலுங்கு தேசம் பார்ட்டி வெளியில வர ஆரம்பிச்சது, அக்கலிதள் பஞ்சாப் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா இஸ் ரைட் நவ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். அப்ப பார்ட்டி சிஸ்டம்ங்கிறது இப்படிதான் இருக்கணும். இந்த கண்ட்ரினா 1 பார்ட்டி, இந்த கண்ட்ரினா 2 பார்ட்டிங்கிறது கிடையாது. ஒரு லாங் டைம் ஆஃப் பீரியட்ல இது எவால்வ் ஆகி தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. சோ அப்ப இதை நம்மளால சட்டுன்னு என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. சோ every country develops a political system that is conditioned by special circum. அந்த நேரத்துல என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து எவால்வ் ஆனதுதான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம்லாம் எடுத்துட்டீங்கன்னா. அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் மல்டி பார்ட்டி சிஸ்டம் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய சோசியல் அண்ட் ஜியோகிராபிக்கல் டைவர்சிட்டிஸ்னாலதான் உருவாச்சு அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த உலகத்திலேயே எந்த ஒரு சிஸ்டமும் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் பெர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும், அதுக்குன்னு சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். சோ அப்போ வாட் இஸ் பெஸ்ட்ங்கிறதுலாம் கிடையாது. அந்த கண்ட்ரிக்கு எது எது வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுதோ அதை வச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்ப இந்தியாவோட பார்ட்டி சிஸ்டம்ல வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியாஸ் பார்ட்டி சிஸ்டம்? இந்தியால எப்படி இந்த பார்ட்டி சிஸ்டம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம் வரும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹங் அசம்பிளி இல்ல ஹங் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஹங் அசம்பிளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி ஒரு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும், பிஜேபி இஸ் கண்டெஸ்டிங், காங்கிரஸ் இஸ் கண்டெஸ்டிங், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாரும் லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா மெஜாரிட்டி வாங்க முடியல. அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு half of the total number of seats வரணும்ல, அந்த சீட்ஸ் அவங்களால வர முடியல அப்படின்னா யூ கால் இட் அஸ் ஹங் அசம்பிளி. யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு தொங்கல்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டர்ஸ்க்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இஃப் ஐ புட் ஃபார் ஏடிஎம்கே, யூ புட் ஃபார் டிஎம்கே. இன்னும் இது உங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், நிறைய பிரிவினர் இருக்கும். சில பேர் டிஎம்கேக்கு, சில பேர் ஏடிஎம்கேக்கு, சில பேர் காங்கிரஸ்க்கு அப்படின்னு போடும்போது ஓட்டரோட சாய்ஸஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, டிஃபர் ஆக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டான மெஜாரிட்டி வராது. இந்த மாதிரி கரெக்டான மெஜாரிட்டி வராத சிச்சுவேஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால இந்த ஹங் அசம்பிளி ஃபார்ம் ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. அப்ப யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுங்கிறதுல நிறைய இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா questions வர ஆரம்பிக்குது. The second characteristic is one dominant party system. இந்தியால 1967 வரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டமாவே இருந்துட்டே இருந்தது. ஆனா 1967ல தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆகி ரீஜனல் பார்ட்டிஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த நேஷனல் பார்ட்டிஸ் லைக் ஜனதா தள் இதெல்லாமே என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மல்டி பார்ட்டி சிஸ்டமா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் இஸ் லேக் ஆஃப் கிளியர் ஐடியாலஜி. சார் நீங்க ரைட் பார்ட்டியா, லெஃப்ட் பார்ட்டியா, சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பார்ட்டியுமே நாங்க டெமோக்ரஸியை சப்போர்ட் பண்றோம், செக்யூலரிசம் மதசார்பின்மையை சப்போர்ட் பண்றோம், சோசியலிசத்தை சப்போர்ட் பண்றோம், காந்தியனிசத்தை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நாங்க எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றோம். ஓரளவு எல்லாரும் என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கிளியர் கட்டா இதுதான் ஐடியாலஜி அப்படின்னு ஒண்ணு என்ன ஆகாம இல்லாம போயிடுச்சுன்னா இல்லாம போயிடுச்சு. அப்ப ஐடியாலஜி பேஸ் பண்ணி இல்லைன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த பவரை கேப்சர் பண்ணணும். இதை நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணலாம். சோ அப்ப பாலிசிஸ் வந்துட்டு எப்படி ஆக ஆரம்பிச்சோம், ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை பொறுத்து அவங்களோட பாலிசிஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. ரேதர் தேன் அவங்களோட ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இல்லாம ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அதுல அந்த பார்ட்டி என்ன மாதிரியான சப்போர்ட் காமிக்கிறாங்கிறத பொறுத்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, மாற ஆரம்பிச்சு. இது அவங்களோட ஐடியாலஜில இருந்து
வெளியில இருக்கிறதா இருந்தாலும் சரி. The next one is personality cult அப்படிங்கிறது. இந்தியால ஜாஸ்தி ஓட்டு யாருக்காக போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக போடக்கூடிய பழக்கங்கள் கிடையாது. எதுக்காக சார் பிஜேபிக்கு போடுறீங்க? நரேந்திர மோடிக்காக போடுறேன். உங்க கான்ஸ்டிடியூஷன்ல யார் சார் நிக்கிறாங்க? உங்களுக்கு எதுவுமே இத பத்தி தெரியாது. பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிஜேபிக்கு போட வேண்டியது. நீங்க எதுக்கு சார் ஏஐஏடிஎம்கே போடுறீங்க? நாங்க எம்ஜிஆருக்காக போடுறோம், ஜெயலலிதாக்காக போடுறோம். Who is standing in your constituency? You never mind about the constituency. அண்ட் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ இருக்கு அப்படிங்கறது இது பண்றது கிடையாது. அப்ப பார்ட்டி என்ன, பார்ட்டியோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கறதையே மறந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்காக நிறைய இடத்துல என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா சில பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. when you take AIADMK, it's for MGR. when I take தெலுங்கு தேசம் பார்ட்டி இன் ஆந்திர பிரதேஷ், இட் இஸ் ஃபார் என்டி ராமாராவ் அப்படிங்கிற மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு எதுக்கு என்ன மாதிரியான இதுக்கு ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி ஓட்டிங் என்ன ஆரம்பிச்சு டிவைட் ஆக ஆரம்பிச்சு. காங்கிரஸ் ஸ்டில் பீப்புள் புட் ஃபார் இந்திரா காந்தி அண்ட் ஃபார் ராஜீவ் காந்தி அண்ட் நாட் ஃபார் ராகுல் காந்தி அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் ஃபேக்டர்ஸ். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபேக்டர்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜஸ் தகுந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குன்னு ஒரு கட்சி அந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நமக்கு நிறைய இது வந்துட்டு இந்தியால வந்துட்டு நிறைய பார்ட்டிஸ் இருக்கிறதுக்கான காரணம் இந்த பார்ட்டிஸ் எல்லாமே ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தோ இல்ல ஜாதியை சார்ந்தோ லாங்குவேஜஸ் சார்ந்தோவே இருந்துட்டு இருக்கு. சிவசேனா, முஸ்லீம் லீக், ஹிந்து மகாசபா, அக்கலிதள், புஜன் சமாஜ் பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நிறைய இது வந்துட்டு அவங்களோட கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக ஜென்ரலா பப்ளிக் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத விட்டுட்டு தன்னோட கம்யூனிட்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ். அகெயின் நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ் பீப்புளோட இதை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு கொண்டு வரணும். அதுக்காக தமிழ்ல ஃபார்ம் ஆனதா திராவிடியன் பார்ட்டிஸ், அதே மாதிரி தெலுங்கு தேசம் பார்ட்டி. ஸோ அப்ப எல்லாமே அந்தந்த ரீஜனுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் ஆனதான் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ். நிறைய இடத்துல ஃபேக்ஷன்ஸ் அண்ட் டிஃபெக்ஷன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்டி. இந்த டிஃபெக்ஷன்ஸை தான் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் ஆன்டி டிஃபெக்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்ட்டியில ஒருத்தர் இருக்காரு, உங்க ஃப்ரெண்டே வந்து உங்களோட சேர்ந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லா ஆகல, ஆனா உங்களுக்குன்னு தனியா ஒரு செல்வாக்கு இருக்கு. அப்போ உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு பவர் வரணும், ஒரு செல்வம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன், அதாவது லஸ்ட் ஃபார் பவர் அண்ட் மெட்டீரியல் கன்சிடரேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒண்ணு நீங்க அந்த பார்ட்டியை விட்டு வெளியில வந்துருவீங்க, இல்ல இந்த பார்ட்டியில இருந்து போய் புதுசா ஒரு பார்ட்டியோட ஜாயின் பண்ணுவீங்க. அப்படியும் இல்லையா நீங்களா என்ன பண்ணிடுவீங்க, தனியா பார்ட்டி ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது கட்சிகள் வந்துட்டு இரண்டா உடைக்கப்பட்டக்கூடிய சிச்சுவேஷன். ஜனதாதள், 2 தெலுங்கு தேசம் பார்ட்டி, டிஎம்கே வாஸ் ஸ்பிளிட் இன்டு 2, டிஎம்கே, ஏஐடிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிபிஐ மார்க்சிஸ்ட், காங்கிரஸ்லயே காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், காங்கிரஸ் இந்திரா அப்படிங்கிற மாதிரியான டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிறைய பார்ட்டி டிவிஷன்ஸே வர ஆரம்பிச்சு. அந்த நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் எஃபெக்டிவ் அப்போசிஷன். ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணுங்க. ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம்ல கவர்மெண்ட் பண்றதை எஃபெக்டிவா நீங்க பண்றதை தப்பு அப்படின்னு சொல்லணும். பிளஸ் செகண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவான அட்வைசஸ் ப்ரொவைட் பண்ணணும். நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா இந்த இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைஸ் கொடுக்கும் போதுதான் அப்போசிஷன் பார்ட்டி பிளஸ் ரூலிங் பார்ட்டி சேர்ந்து ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணும் போதுதான் அந்த கண்ட்ரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்ட் காமிக்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டம்ல இருக்கிறதுனால இது எஃபெக்டிவான அப்போசிஷனா இருக்கிறது கிடையாது. ஸோ இந்தியால இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுதான். So if you like my video, like, share, subscribe to my channel Conquer IAS. Thank you.